ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது என்ன ரெசிபின்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பெப்பர் சிக்கன் தான். இந்த பெப்பர் சிக்கன் நம்ம வீட்லேயே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டோட தெளிவான ஒரு வீடியோவாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போனேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா கேஷ்யூ நட் தான். அதாவது முந்திரி ஒரு 10 முந்திரி கிட்ட எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதை 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு அது நல்லா அதோடய ஃப்ளேவர் வர வரைக்கும் மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். அதோடய கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் அதாவது ஆரோமான்னு சொல்லுவாங்க. அது நல்லா வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மிதமான தீயிலே பொறுமையாக இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு அரோமா வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் முழு மிளகு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து அது நல்லா சூடாகி படபடன்னு வெடிக்கும். அது அளவுக்கு இது நீங்கள் வறுத்து எடுக்கணும். பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும்போது அது பெப்பர் சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈவனாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாயும் சேர்த்துட்டு அது நல்லா மொறு வர அளவுக்கு இதையும் நல்ல மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த சீரகம் சோம்போட லைட்டான ஒரு ஃப்ளேவர் வந்தால் போதும். அது எல்லாமே அந்த ஆல்ரெடி நம்ம வறுத்த சூடு இருக்கும். அந்த சூட்லேயே அது கொஞ்சம் சூடாக மாறிடும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மெயினான ஒரு மசாலா இன்க்ரீடியன்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. பாருங்கள், நான் காட்டும் போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு எல்லாம் வறுத்து வந்திருக்கு. அப்போ தான் உங்களுக்கு பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாராக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் பவுட்ரு பண்ணுறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பொறுன்னு நல்லா நைஸாக ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மொறுன்னு வறுத்து எடுக்கும்போது இப்படி ஈஸியாக உங்களுக்கு பவுட்ரு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த பெப்பர் சிக்கனுக்குள்ளே மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த முந்திரியை எடுத்துக்கோங்க. அதையும் அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் இது கலர் மாறி வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட ரா ஸ்மெல், அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம நல்லா வதக்குறதுல தான் ஒரு சமையலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டைத்தூள் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த ஒரு பெரிய பழுத்த தக்காளி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் கட் பண்ணி கூட சேர்க்கலாம். நான் பேஸ்ட்டாக சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னுக்காக நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துற வேணாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த வறுத்த அந்த மசாலாவே போதுமானது. கொஞ்சம் வந்து நான் ஒரு ஃப்ளேவருக்காக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துட்றேன். நீங்கள் இதுக்கு வேறு எந்த ஒரு மசாலாவுமே போட தேவையில்லை. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தா அந்த பவுடரே போதும். இப்போ எல்லாமே நல்லா மசாலா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த நான் 1 கிலோ சிக்கன் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் நான் சேர்த்துட்றேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் அந்த சிக்கன்லாம் குக் ஆகிற வரைக்கும் நல்லா சிறுத்து வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தனால அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே வந்து வெளியே வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் முந்திரி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ருங்க. இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு வேறு எதுவுமே சேர்க்கல, அந்த முந்திரி பேஸ்ட்டு தான். எவ்வளோ ரிச் டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பெப்பர் சிக்கன் செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த முந்திரி பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா திக்காகி நல்லா செட் ஆகி வந்திருக்கு. அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா, பெப்பர் சிக்கனுக்குள்ளே மெயினான மசாலா பொடி, அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வந்து வச்சுக்கிடலாம். நான் வந்து இது ரசத்துக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ திக்காக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சாம்பார், ரசம் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் இப்படி செய்யலாம். கண்டிப்பாக ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.